அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திருச்சி இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஒரு கம்பெனியோட ஜாப் தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஆனந்த் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருச்சியில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், என்ன ஜெண்டர் அப்ளை பண்ணலாம், கிளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பெர்மனன்ட் பேசிஸாக தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜாப் டைப் ட்ரெயினி. மிஷின் ஆப்ரேட்டர்ன்றது தான் டெசிக்னேஷன். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் நமக்கு டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் யாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இவங்க டெசிக்னேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஏஜ் வேணும் அப்படின்னா 18லேருந்து 28 வயசு வரையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், இஎஸ்ஐ, பிஎஃப் அண்ட் போனஸும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இயர் ஆஃப் பாசிங் எதுலேருந்து வேணும்னா 2018லேருந்து 2025 வரையும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஐடிஐக்கு என்ன சேலரி கொடுத்துருக்காங்கன்னா 17,500 அவங்களுக்கு சேல்ரி. இதுவே டிப்ளமோவில் அரியர் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா 19,000 சேல்ரி. இதுவே டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க ஆனால் அரியர் இருக்குன்னா 17,000 சேல்ரி. பிஇ பிடெக் முடிச்சிருக்கேன், அரியர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 18,500 சேல்ரி. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு 19,000 சேல்ரி. ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்று, சேல்ரி மட்டும் வேரி ஆகும் ஒரு கேட்டகரிக்கும். டெசிக்னேஷனுமே மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடிஐ படிச்சுட்டு வரவங்களுக்கு 300 வேக்கன்சியும், டிப்ளமோவில் அரியர் இல்லாமல் இருக்கவங்களுக்கு 150 வேக்கன்சியும், டிப்ளமோவில் அரியர் இருக்கவங்களுக்கு 100 வேக்கன்சியும், பிஇ பிடெக்கில் அரியர் வச்சுருக்கவங்களுக்கு 100 வேக்கன்சியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு 200 வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மிஷின் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும், வெல்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபிட்டப் தெரிஞ்சிருக்கணும், கிரைண்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அவங்கள ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும், அந்த என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லேர்னிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆன் டைமுக்கு வரதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் சரௌண்டிங் யாருக்கா சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கே சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஹெச்ஆருடைய மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம், இந்த ஜாபில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை கிளியராக ஃபோனில் கேட்டுட்டு அவங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ டேட் சொல்கிறாங்களோ அன்றைக்கி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையிடம் திரும்பி வாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.